السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله أرسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه وأتباعه أجمعين أما بعد فقد قال الله تعالى في كتابه العزيز والفرقان المجيد بسم الله الرحمن الرحيم ألا إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم ما من أحد يمر بقبر أخيه المؤمن كان يعرفه في الدنيا فيسلم عليه إلا عرفه ورد عليه السلام أو كما قال عليه الصلاة والسلام. புகழ் அனைத்தும் உனக்கே சொந்தம். நீ தனித்தவன், இணைதுணையற்றவன், சகல படைப்பினங்களையும் படைத்து பரிபாலிக்க கூடியவன். சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் சாந்தியும் ரசூலே அக்ரம் நூரே முஜஸ்ஸம் சர்வரே து ஆலம் தாஜிதாரே ஹரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்கள் கிளையார்கள் தோழர்கள் அன்னவர்களை இறுதி நாள் வரை பின்பற்றி வாழக்கூடிய நல்லடியார்கள் மீது உண்டாவதாக. புனிதமிகு ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்ற வந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இறைவன் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா எவைகளை எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு சொல்லி இருக்கின்றானோ அவைகளை எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்தும், எவைகளை தவிர்த்து நடந்து கொள்ளுங்கள், எவைகளை செய்வதன் மூலமாக தண்டனை இருக்கிறது என்று எச்சரித்திருக்கின்றானோ அவைகளை தவிர்த்தும் நடந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தை செய்கின்றேன், நல்ல உபதேசம் புரிகின்றேன். கண்மணி ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலம் சையதுனா உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரை சந்திக்க விரும்புகிறார்கள். கண்மணி ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வீட்டிலே இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால் சில பெண்மணிகள் அமர்ந்து கொண்டு கண்மணி ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த பெண்மணிகள் தன்னுடைய சத்தத்தை உயர்த்தி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். சையதுனா உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கண்மணி ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டிற்கு வந்து கண்மணி ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்தில் உள்ளே வருவதற்கு அனுமதி கேட்கிறார்கள். கேட்டபோது சையதுனா உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா சத்தத்தை கேட்டு அவர்கள் வந்த செய்தியை அறிந்த பெண்மணிகள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் இருந்து எழுந்து வீட்டிற்குள் ஓடி சென்று மறைந்து கொள்ளுகிறார்கள். கண்மணி ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரிக்க ஆரம்பிக்கிறார்கள். சையதுனா உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உள்ளே நுழைகிறார்கள். கண்மணி ரசூலுல்லாஹ் சிரிப்பதை கண்டவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து சொல்லுகிறார்கள், அல்லாஹ் சின்னக்க யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே என்ன மகிழ்ச்சியான விடயம் நடந்து விட்டது, என்ன சந்தோஷமான விடயம் நடந்து விட்டது என்று கேட்கிறார்கள். கேட்டபோது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், என்னோடு சில பெண்மணிகள் கதைத்துக் கொண்டிருந்தார்கள். உமரே, உங்களுடைய சத்தத்தை கேட்டு நீங்கள் வந்த செய்தியை கேட்டு அவர்கள் எழுந்து ஓடி மறைந்து கொண்டார்கள் என்று சொன்ன போது கண்மணி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு முன்னால் இந்த உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா சொல்லுகிறார்கள், விரோதிகளே, விரோதி பெண்களே, அல்லாஹ்வுடைய தூதருக்கு பயப்படாமல் நீங்கள் எனக்கா பயப்படுகிறீர்கள் என்று கேட்கிறார்கள். அந்த பெண்மணிகள் சொல்லுகிறார்கள், நீங்கள் மிகவும் கடுமையானவர்கள், கடுமையான குணமுடையவர்கள், அதனால் தான் நான் உங்களுக்கு பயப்படுகிறோம் என்று பெண்மணிகள் சொல்லுகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே,
இந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு செய்தியை உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து சொல்லுகிறார்கள். இப்னுல் கத்தாப், கத்தாபுடைய மகனே, வல்லதி நஃப்ஸி பியதிஹி, என்னுடைய ஆத்மா யாருடைய கைவசம் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக நான் சொல்லுகிறேன், மா லக்கியக ஷைத்தான் சாலிகன் ஃபஜ்ஜன் கத் இல்லா சலக ஃபஜ்ஜன் கைர ஃபஜ்ஜிக். அல்லாஹ்வுடைய தூதர் உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து சொல்லுகிறார்கள், உமரே, நீங்கள் ஒரு பாதையினால் சென்றால் கண்டிப்பாக சைத்தான் அந்த பாதையால் செல்ல மாட்டான் என்று உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த அளவுக்கு உயர்ந்தவர்கள் உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இன்னொரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், நான் உறங்கிக் கொண்டிருந்தேன், என்னுடைய கனவிலே சில மனிதர்கள் எனக்கு காட்டப்பட்டார்கள். அந்த மனிதர்கள் சிலர்கள் அவருடைய ஆடையை நான் பார்த்தேன், இடுப்பு வரையும் இருந்தது, இன்னும் சிலருடைய முட்டுக்கால் வரும் வரையும் இருந்தது, இப்படி ஒவ்வொருவருடைய ஆடையும் இருந்தது. சய்யிதுனா உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆடை நிலத்திலே இழுபட்டு கொண்டு செல்லுகிறது, நிலத்திலே தேய்ந்து கொண்டு செல்லுகிறது. அருமை சஹாபாக்கள் கேட்கிறார்கள், ஃபமா அவ்வல்த ذلك யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, அதற்கு நீங்கள் என்ன வியாக்கியானம் செய்கிறீர்கள், என்ன விளக்கம் அதற்கு என்று கேட்கிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து. கண்மணி ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், அத்தீன், மார்க்கம் அந்த அளவுக்கு உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறார், அந்த அளவுக்கு மார்க்கம் இருக்கிறது, தீன் இருக்கிறது என்ற கருத்தை அருமை தூதர் சொல்லி காட்டினார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த அளவுக்கு மார்க்கத்தை எடுத்து நடக்கக்கூடிய ஒரு மாபெரும் மனிதராக சய்யிதுனா உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு தடவை பள்ளி வாயிலுக்குள் ஒரு பக்கத்திலே அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இன்னொரு பக்கம் உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருவரையும் கரத்தினால் பற்றி கொண்டு பள்ளி வாயிலுக்குள் நுழைகிறார்கள். நுழைந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹாகலா நுபுஅசு யௌமல் கியாமா, கியாமத் நாளில் நாங்கள் இப்படித்தான் எழுப்பப்படுவோம் என்று சொல்லி காட்டினார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அவர்கள் சுவர்க்கவாதி மாத்திரமல்ல, கண்மணி ரசூலுல்லாஹ்வுடைய சுவர்க்கத்திலே இருக்கக்கூடியவர்கள், அந்த பாக்கியம் பெற்றவர்கள். நாளை கியாமத் நாளையில் நானும் அபூபக்கரும் உமரே ஃபாரூக்கும் இப்படித்தான் எழுப்பப்படுவோம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காட்டி இருக்கிறார்கள் என்றால், கண்ணியத்திற்குரியவர்கள் அவருடைய பெருமையை பற்றி சிந்தித்து பாருங்கள். இந்த சய்யிதுனா உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உலகத்தில் எந்த மூலை முடுக்கில் மரணித்தாலும் அவர்கள் சுவர்க்கவாதி தான், அவர்கள் எந்த இடத்தில் அடக்கம் செய்யப்பட்டாலும் சுவர்க்கவாதி தான். கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு இறுதி கட்டம், அவர்கள் கத்தியினால் குத்தப்பட்டு அவர்கள் தன்னுடைய வீட்டிலே படுத்துக் கொண்டிருக்கிறார்கள். உண்ணக்கூடிய உணவுகள் எல்லாம் அப்படியே குடலினால் வெளிப்படுகிறது, வெளியே வந்து கொண்டிருக்கிறது. இந்த கட்டம், அந்த நேரத்தில் சய்யிதுனா உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய அருமை மகனை அழைக்கிறார்கள். அழைத்து சொல்லுகிறார்கள், என்னுடைய அருமை மகனே, ஆயிஷா அம்மையார் அவர்களிடத்தில் நீங்கள் செல்லுங்கள், சென்று என்னுடைய 2 தோழர்கள் கண்மணி ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கும் சய்யிதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இந்த இருவருக்கும் பக்கத்திலே நான் அடக்கம் செய்யப்பட விரும்புகிறேன், நான் அந்த இடத்திலே அடக்கம் செய்யப்பட விரும்புகிறேன், நீங்கள் விருப்பமா என்று கேட்டு வாருங்கள் என்று சொல்லி அனுப்புகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, நீண்ட செய்தி, நீண்ட வரலாறு, அனுமதி கொடுக்கப்படுகிறது, அந்த இடத்திலே அடக்கம் செய்யப்படுகிறார்கள். புகாரி ஷரீஃபிலே இந்த செய்தி வருகிறது. அல்லாமா இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள், தன்னுடைய ஃபத்ஹுல் பாரியிலே இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லும் போது அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய செய்தி உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே நான் சொன்னேன், எந்த இடத்தில் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டாலும் சுவர்க்கவாதி தான், அதில் கருத்து வேறுபாடு கிடையாது. அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏன் கண்மணி ரசூலுல்லாஹ்வுக்கு பக்கத்திலும் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு பக்கத்திலும் அடக்கம் செய்ய விருப்பப்பட்டார்கள்? ஏன் கேட்டார்கள்?
அல்லாமா இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஃபீஹில் ஹிர்ஸ் அலா முஜாவரத்தி ஸாலிஹீன் ஃபில் குபூரி தமாம் ஃபீ இஸாபத்திர் ரஹ்மா. அவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, ஏன் அவர்கள் ஆசைப்பட்டார்கள் தெரியுமா? அவர்கள் நல்லடியார்களுக்கு பக்கத்திலே அடங்குவதற்கு ஆசைப்பட்டார்கள். ஏன்? அவர்களுக்கு இறங்கக்கூடிய ரஹமத்து, அல்லாஹ்வுடைய ரஹமத்து தனக்கும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி சய்யிதுனா உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த இடத்திலே அடக்கம் செய்யப்பட்ட விரும்பப்பட்டார்கள் என்ற செய்தி அல்லாமா இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இதனை வைத்து இமாம்கள் சொல்லுவார்கள், எந்த இடத்தில் நல்லடியார்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்களோ, எந்த இடத்தில் நாதாக்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்களோ, அல்லாஹ்வுடைய நேசர்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்களோ, அந்த இடத்தில் அல்லாஹ்வுடைய ரஹமத்து இறங்குகிறது, அல்லாஹ்வுடைய அருள் இறங்குகிறது என்ற செய்தியை சொல்லி காட்டுவார்கள். அதனால் தான் புகாரி ஷரீஃபிலே இன்னொரு செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபியுனா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னையுடைய கடைசி தருவாய் மரணிக்க போகிறார்கள். அந்த நேரத்தில் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கிறார்கள், இறைவா, என்னை பைத்துல் முகத்தஸுக்கு நெருக்கமாக்கி வைப்பாயாக. இறைவா, என்னை பைத்துல் மக்திஸ் இருக்கிறது, அந்த பூமிக்கு நெருக்கமாக என்னை ஆக்கி வைப்பாயாக. அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கிறார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, ஒரு நபி ஏன் அப்படி துஆ செய்தார்கள்? ஏன் துஆ கேட்டார்கள்? அல்லாஹ் திருமறையிலே சொல்லுகிறான், அந்த பைத்துல் முகத்தஸ் அமைந்திருக்கக்கூடிய பூமி எப்படிப்பட்ட பூமி தெரியுமா? பாரக்னா ஹவுலஹு, அதுக்கு சூடாக நாங்கள் பரக்கத்து செய்திருக்கிறோம். என்ன பரக்கத்து? நிறைய நபிமார்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள், நிறைய வலிமார்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள், எத்தனையோ அடையாள சின்னங்கள் அங்கே இருக்கிறது. அதனால் தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கிறார்கள், இறைவா, அந்த புண்ணிய பூமிக்கு என்னை நெருக்கி வைப்பாயாக என்று அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்டார்கள். புகாரி ஷரீஃபிலே ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, எந்த இடத்தில் நல்லடியார்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்களோ, எந்த இடத்தில் நாதாக்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்களோ, அந்த இடம் பரக்கத்தானது. அந்த இடத்தை நாடி செல்வது சிறந்தது, அந்த இடத்திலே அமர்வது கூட சிறந்தது. அதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் புனிதமான மேராஜுடைய பயணத்திலே ஆரம்பத்தில் இஸ்ராவை மேற்கொண்டு செல்லுகிறார்கள். சென்றபோது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் ஒரு இடத்திலே வைத்து சொல்லுகிறார்கள், நாயகமே, இந்த இடத்தில் தான் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய கபர் ஷரீஃப் இருக்கிறது, அவருடைய கபர் இருக்கிறது என்று சொன்ன போது அல்லாஹ்வுடைய தூதர் புராக்கிலே இருந்து இறங்குகிறார்கள். அந்த இடத்தில் 2 ரக்காத்துகள் தொழுகிறார்கள், அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கிறார்கள், திரும்ப ஏறுகிறார்கள், பயணத்தை மேற்கொண்டு செல்லுகிறார்கள். திரும்ப ஒரு இடம் வருகிறது, அந்த இடத்திலே வைத்து ஜிப்ரீல் அமீன் சொல்லுகிறார்கள், நாயகமே, இந்த இடத்தில் தான் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் பிறந்தார்கள், பிறந்த இடம் இது என்று சொன்ன போது அந்த இடத்திலே இறங்குகிறார்கள். இறங்கி 2 ரக்காத்துகள் தொழுதுவிட்டு துஆ செய்துவிட்டு திரும்ப ஏறுகிறார்கள், புனிதமான மஸ்ஜிதுல் அக்ஸாவை நோக்கி செல்லுகிறார்கள். ஹதீஸிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், இறைநேச செல்வர்கள் எந்த இடத்தில் பிறந்தார்களோ, எந்த இடத்தில் அமர்ந்தார்களோ, எந்த இடத்தை அவர்களுடைய உடல்கள் தொட்டதோ, அத்துணை இடங்களுக்கும் சிறப்பு இருக்கிறது, சங்கை இருக்கிறது என்பதை புனிதமான ஹதீஸில் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. அதுபோன்ற நல்லடியார்களை சென்று தரிசிப்பது சுன்னத்தும் கூட, நிறைய பரக்கத்துகளும் நமக்கு கிடைக்கும். அதனால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அதற்கு முன்மாதிரியை காட்டி தந்தார்கள். கண்மணி ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வருடத்துடைய ஆரம்பத்தில் சுஹதாக்களுடைய கபறுகளை சென்று தரிசிப்பார்களாம். கண்மணி ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வருடத்துடைய ஆரம்பத்தில் சுஹதாக்களுடைய கபறுகளை சென்று சந்திப்பார்களாம். அதே போன்று 4 கலீஃபாக்களும் அதே விடயத்தை தொடர்ந்து செய்து வந்தார்கள் என்ற செய்தி அல்லாமா ராஸி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய தஃப்ஸீரே கபீரிலும், இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய தஃப்ஸீரை இப்னு கஸீரிலும் எழுதி வைத்திருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, நல்லடியார்கள், பெரியவர்கள், நாதாக்களை தரிசிப்பது
கண்மணி ரசூல் அவருடைய சுன்னத்து. அதனால் தான் கண்மணி ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னுடைய அருமை தாய் ஆமினா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அவருடைய கபரு ஷரீஃப் மக்கா ஷரீஃபுக்கும் மதீனா ஷரீஃபுக்கும் இடையிலே இருக்கிறது. அபுவா என்று சொல்லக்கூடிய ஒரு இடம், அந்த இடத்திலே அவருடைய கபரு ஷரீஃப் இருக்கிறது. கண்மணி ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் புனித மதீனா ஷரீஃபிலே இருந்து பிரயாணத்தை மேற்கொண்டு தன்னுடைய தாயை தரிசிக்கிறார்கள். தரிசித்து அருமை சஹாபாக்களோடு சூழ நின்று அல்லாஹ்வுடைய தூதர் அழுகிறார்கள். அழுவதை கண்டு அருமை சஹாபாக்களும் அழத் துவங்குகிறார்கள். அந்த இடத்திலே துஆ செய்தார்கள். செய்துவிட்டு திரும்பி வந்தார்கள். ஹதீஸில் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்தார்கள், நல்லடியார்கள் தரிசிக்கப்பட வேண்டும், அவருடைய கபறுகள் தரிசிக்கப்பட வேண்டும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தருகிறார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அதே போன்றுதான் ஃபாத்திமா அம்மையார் அவர்கள் கண்மணி ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அருமை மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளிலும் ஒவ்வொரு ஜும்மாவுடைய தினத்திலும் உஹது என்று சொல்லக்கூடிய இடத்திற்கு சென்று ஹம்சா ரலியல்லாஹு தஆலாவுடைய ஜியாரத்தை தரிசிப்பார்கள். ஹம்சா ரலியல்லாஹு தஆலாவுடைய மஸாரை தரிசிப்பார்கள். தரிசித்து அந்த இடத்திலே 2 ரக்காத்துகள் தொழுதுவிட்டு அவர்களுக்காண்டி துஆ செய்து அழுதுவிட்டு வருவார்களாம். புனிதமான ஹதீஸ் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படி நிறைய செய்திகளை நமக்கு பார்க்க முடியும். எங்களுக்கு தெரியும், இமாமுனா அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஒரு மாபெரும் இமாம், ஒரு தாபியும் கூட, அருமை சஹாபாக்களை கண்ட ஒரு மாபெரும் மனிதர். அந்த அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய மாணவர் அபூ யூசுப் ரஹிமஹுல்லாஹ் அவர்களை பார்க்கிறார்கள். அவர்களை அழைத்து நசீஹத் செய்கிறார்கள். அவருடைய நசீஹத்தில் என்ன சொல்லுகிறார்கள் தெரியுமா? தன்னுடைய மாணவரை பார்த்து, அக்ஸிர் மின் ஜியாரத்தில் குபூர், அக்ஸிர் மின் ஜியாரத்தில் குபூர் வல் மஷாயிக், நீங்கள் கபறுகளை நிறைய ஜியாரத்து செய்யுங்கள், நீங்கள் மஸார்களை நிறைய ஜியாரத்து செய்யுங்கள், மஷாயிமார்கள் ஷேகுமார்கள் இவர்களை நீங்கள் நிறைய தரிசியுங்கள், அவர்களை சென்று சந்தியுங்கள். அதே போன்று வல் மவாலில் முபாரக்கா, சங்கையான இடங்கள், சிறப்பான இடங்கள், அந்த இடங்களையும் போய் நீங்கள் தரிசியுங்கள். தன்னுடைய மாணவருக்கு இமாமுனா அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லிக் கொடுக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த இடங்கள் தான் உள்ளத்தை உயிர்ப்பிக்கக்கூடிய இடங்கள், கேட்கக்கூடிய துஆக்கள் அங்கீகரிக்கப்படக்கூடிய இடங்கள். அதனால் தான் நீங்கள் எல்லோரும் அறிந்த செய்திதான், இமாமுனா ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், இன்னி லா அத்தபர்ரகு பி அபி ஹனீஃபா, அபூ ஹனீஃபா இமாமை கொண்டு நான் பரக்கத்து பெறுகிறேன். நிச்சயமாக இமாமுனா அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்களை கொண்டு நான் பரக்கத்து பெறுகிறேன். இமாமுனா ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள். சொல்லிவிட்டு கூறுகிறார்கள், அவருடைய கபருக்கு நான் ஒவ்வொரு நாளும் வருவேன், ஒவ்வொரு தினமும் நான் வருவேன். எனக்கு ஏதாவது தேவைகள் ஏற்பட்டால் அங்கே 2 ரக்காத்துகள் தொழுவேன். 2 ரக்காத்துகள் தொழுதுவிட்டு இமாமுனா அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ்வுடைய ஜியாரத்துக்கு வருவேன். மஸாருக்கு வந்து அல்லாஹ்விடத்தில் அவர்களை முன்வைத்து நான் கேட்பேன். அவருடைய மஸாரில் இருந்து நான் கேட்பேன், என்னுடைய எதை நான் கேட்டேனோ அதில் எதுவும் தப்பவில்லை, அத்துணையும் எனக்கு நிறைவேற்றி தரப்பட்டிருக்கிறது என்று இமாமுனா ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, மஸார்கள் என்பது அல்லாஹ்வுடைய நேசர்கள் அடங்கி இருக்கக்கூடிய இடங்கள், அல்லாஹ்வுடைய துஆக்கள் அங்கீகரிக்கப்படக்கூடிய இடங்கள். அந்த இடத்திலே பரக்கத்து இறங்குகிறது, அல்லாஹ்வுடைய அருள் இறங்குகிறது, அல்லாஹ்வுடைய ரஹமத்துகள் இறங்கிக் கொண்டே இருக்கிறது. அதனால் தான் தாரிகே பக்தாத் என்று சொல்லக்கூடிய ஒரு கிரந்தம், அந்த கிரந்தத்துடைய ஆசிரியர் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், பாபுல் புர்தான் என்று சொல்லக்கூடிய ஒரு இடம், அந்த இடத்தை விளங்கப்படுத்தும் போது, அதை பற்றி எழுதும் போது அவர்கள் சொல்லுகிறார்கள், அந்த பாபுல் புர்தான் என்று சொல்லக்கூடிய இடத்திலே ஒரு கபர் இருக்கிறது, ஒரு மண்ணறை இருக்கிறது. அந்த கபருடைய பெயர் கபருன் நதிர், நேர்ச்சைகள் நிறைவேற்றப்படக்கூடிய கபரு,
என்ற பெயர். கபரு நதர் என்றுதான் அழைக்கப்படுகிறது. அது அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன் என்ற ஒரு செய்தியும் இருக்கிறது. யாருக்காவது ஏதாவது தேவைகள் ஏற்பட்டால் அந்த கபருக்கு செல்லுவார்களாம். சென்று அந்த இடத்திலே அவர்களை முன்வைத்து கேட்பார்களாம். கேட்கக்கூடியவர்களுடைய அத்துணை துவாக்களும் அங்கீகரிக்கப்படுமா? தாரிகை பக்தாத் என்ற கிரந்தத்திலே இதை சொல்லி வைத்திருக்கிறார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இமாமுனா புகாரி ரஹிமுல்லா அவர்களை பற்றி உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். இன்று உலகளாவிய ரீதியில் பெரும்பான்மையான ஒரு கருத்து, அல்லாஹ்வுடைய திரு வேதத்திற்கு அடுத்தபடியாக மதிக்கப்படக்கூடிய ஒரு கிரந்தம் உலகத்தில் இருக்க வேண்டுமாக இருந்தால் அது புகாரி ஷரீஃபாகத்தான் இருக்க வேண்டும். அந்த அளவுக்கு புகாரி ஷரீஃபுடைய மரியாதை மகிமை இருக்கிறது. அந்த புகாரியை எழுதிய விதமே அது தனி. இமாமுனா புகாரி ரஹிமுல்லா அவர்கள் அந்த புகாரி ஷரீஃபுடைய ஒவ்வொரு ஹதீஸையும் அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் அந்த ஒவ்வொரு ஹதீஸையும் எழுதும் போது அதற்காக குளித்து விட்டு 2 ரக்காத்தில் சுன்னத்து தொழுது விட்டு அந்த ஹதீஸை ஒவ்வொன்றாக நான் எழுதினேன் என்று சொல்லுவார்கள். அந்த அளவுக்கு பேணுதலாக எழுதப்பட்ட ஹதீஸ். ஒரு செய்தியும் படிக்கு கண்மணி ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு முன்னால் இருந்து அந்த ஹதீஸை அவர்கள் படிக்கிறார்கள். படித்த போது அதிலே என்ன தவறுகள் இருந்ததோ அத்துணையும் அல்லாஹ்வுடைய தூதர் நேரடியாக திருத்தினார்கள் என்ற செய்தி ஒன்றும் இருக்கிறது. அந்த அளவுக்கு புனிதமான கிரந்தம் புகாரி ஷரீஃப். கண்ணியத்துக்குரியவர்களே, அந்த புகாரி ஷரீஃபை தந்த இமாமுனா இஸ்மாயில் அல் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள், முஹம்மது இப்னு இஸ்மாயில் அல் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள், இவருடைய கபரு ஷரீஃப் ஹர்தங்க் என்று சொல்லக்கூடிய ஊரில் இருக்கிறது. அவருடைய கபரு ஹர்தங்க் என்று சொல்லக்கூடிய ஊரில் இருக்கிறது. அந்த ஊரில் இருந்து 3 மைல்களுக்கு அப்பால் சமர்கந்த் என்ற ஊர் இருக்கிறது. ஒரு காலத்தில் சமர்கந்திலே கடும் பஞ்சம் ஏற்பட்டு விடுகிறது. பயங்கர பஞ்சம். மக்கள் மிகவும் கஷ்டப்படுகிறார்கள். மிருகங்கள் செத்து மடிகிறது. பயிர் பச்சைகள் எல்லாம் அழிந்து கொண்டிருக்கிறது. எல்லோரும் துஆ கேட்கிறார்கள், அல்லாஹ்விடத்தில் மன்றாடுகிறார்கள். மழை பெய்யவில்லை. கடுமையான பஞ்சம் நிலவுகிறது. இந்த வேளையில் தான் சமர்கந்தை சேர்ந்த ஒரு சாலிகான மனிதர், எல்லோரினாலும் சாலிகான மனிதன் மதிக்கப்படக்கூடிய ஒரு மனிதர், அந்த மனிதர் சமர்கந்துடைய காது இடத்தில் வருகிறார்கள். சமர்கந்துடைய காது இடத்தில் வந்து அவர்களிடத்தில் அந்த சாலிகான மனிதர் சொல்லுகிறார், காது அவர்களே, நாட்டிலே பஞ்சம் நிலவுகிறது. எல்லோரும் துஆ செய்கிறார்கள், தொழுகிறார்கள், அழுகிறார்கள். எந்த தீர்வும் கிடைக்கவில்லை. எனக்கு ஒரு அபிப்பிராயம் இருக்கிறது. இதனை நீங்கள் செய்கின்றீர்கள் என்றால் மிகவும் நன்றாக இருக்கும் என்று சொல்லுகிறார்கள். அப்பொழுது காலை சொல்லுகிறார், ஆம் சொல்லுங்கள் என்று சொன்ன போது அந்த சாலிகான மனிதர் சொல்லுகிறார், எங்களுடைய ஊரில் இருந்து சமர்கந்தில இருந்து ஹர்தங்க் என்று சொல்லக்கூடிய ஊரு மிகவும் சமீபமாகத்தான் இருக்கிறது. அங்கே இமாமுனா புகாரி ரஹிமஹுல்லாஹ்வுடைய மஸார் இருக்கிறது, கபர் ஷரீஃப் இருக்கிறது. நாங்கள் அத்துணை பேர்களும், நீங்களும் நானும், இந்த ஊர் மக்கள் அத்துணை பேர்களும் ஹர்தங்க் என்று சொல்லக்கூடிய ஊருக்கு செல்லுவோம். சென்று அங்கே இமாமுனா புகாரி ரஹிமஹுல்லாஹ்வுடைய ஜியாரத்துக்கு செல்லுவோம். ஜியாரத்துக்கு சென்று நாங்கள் அவர்களை முன்வைத்து அழுது அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்போம். அவர்களை வசீலாக வைத்து கேட்போம். கண்டிப்பாக எங்களுடைய துஆக்கள் அங்கீகரிக்கப்படும் என்று சொன்னபோது காலை அவர்களுக்கும் இது நன்றாகத்தான் படுகிறது. ஊர் மக்கள் அத்துணை பேர்களை அழைக்கிறார்கள். அழைத்துக் கொண்டு ஹர்தங்க் என்று சொல்லக்கூடிய ஊருக்கு செல்லுகிறார்கள். அங்கே சென்று இமாமுனா புகாரி ரஹிமஹுல்லாஹ்வுடைய மஸாரிலே நிற்கிறார்கள். அல்லாஹ்விடத்தில் கண்ணீர் வடித்து இவர்களை வசீலாவாக வைத்து துஆ செய்கிறார்கள். துஆ செய்ததில் தாமதம். மழை ஹோவன் கொட்ட துவங்குகிறது. சாதாரண மழை கிடையாது. அந்த சமர்கந்தில இருந்து வந்தவர்கள் 7 நாட்கள், ஒரு கிழமை அந்த ஹர்தங்க் என்று சொல்லக்கூடிய ஊரை விட்டு செல்ல முடியாமல் போய்விட்டது. அந்த அளவுக்கு மழை பெய்தது. கண்ணியத்துக்குரியவர்களே,
யாருடைய பொருட்டினால்? இந்த உலகத்திலே வாழ்ந்த ஒரு பெரும் மகானுடைய பொருட்டினால், ஒரு மகானுடைய வசீலாவினால். இந்த செய்தி சியரு அஅலாமின் நுபலா என்று சொல்லக்கூடிய கிரந்தத்திலே அல்லாமா தஹபி அவர்கள் இந்த செய்தியை எழுதி சொல்லுகிறார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இப்படி நாதாக்களுடைய ஜியாரங்கள் இருக்கக்கூடிய இடங்கள், மசார்கள் அமைந்திருக்கக்கூடிய இடங்கள் புனிதமான இடங்கள். அதனால் தான் அல்லாமா இப்னுல் ஜஸரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இப்னுல் ஜஸரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் நைசாபூருக்கு சென்றிருந்தேன். நைசாபூரிலே இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ்வுடைய ஜியாரம் இருக்கிறது. சஹீஹுல் முஸ்லிமை தந்த இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் அவருடைய மஸார் இருக்கிறது நைசாபூர் என்று சொல்லக்கூடிய ஊரிலே. அந்த ஊருக்கு நான் சென்று இமாமுனா முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ்வுடைய ஜியாரத்துக்கு நான் சென்று அங்கே சஹீஹுல் முஸ்லிமை ஒரு சில பகுதியை பரக்கத்திற்காக அந்த இடத்திலே ஓதிவிட்டு நான் அங்கே அவருடைய ஜியாரத்தை சந்தித்த போது நான் அந்த ஜியாரத்திலே 2 விடயங்களை கண்டுகொண்டேன். ஒன்று, பரக்கத்துடைய வெளிப்பாடு அந்த இடத்திலே நான் பெற்றுக்கொண்டேன். அல்லாஹ்வுடைய பரக்கத்தும் ரஹ்மத்தும் வெளிப்படுவதை நான் கண்டேன். இரண்டாவது, துஆக்கள் அந்த இடத்திலே அங்கீகரிக்கப்படுவதை நான் பார்த்தேன் என்று அல்லாமா இப்னுல் ஜஸரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய தஸ்ஸீஹுல் மசாபி என்ற கிரந்தத்திலே இந்த செய்தியை சொல்லி காட்டுகிறார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, நாதாக்கள் நல்லவர்கள், அல்லாஹ்வுடைய இறைநேசர்கள், இவர்கள் இருக்கக்கூடிய இடங்கள் அது உலகத்துக்கு மேலாக இருக்கட்டும் அல்லது உலகத்திற்கு கீழாக இருக்கட்டும், எந்த இடத்தில் இருந்தாலும் சரி, அவர்கள் இருக்கக்கூடிய இடங்களில் அல்லாஹ்வுடைய அருள் இறங்குகிறது, ரஹ்மத் இறங்குகிறது. அந்த இடத்திலே கேட்கப்படக்கூடிய துஆக்கள் அங்கீகரிக்கப்படுகிறது என்பதை புனிதமான செய்திகள் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் அல்லாமா தஃசீருல் மல்கரி என்ற கிரந்தத்திலே அவருடைய ஆசிரியர் சொல்லி காட்டுகிறார்கள், ஒரு ஜியாரம், ஒரு மஸாரிலே அடங்கப்பட்டிருக்கக்கூடியவர் அல்லாஹ்வுடைய நேசர்கள், அவர்களுக்கு அல்லாஹ் உடம்புக்கு எந்த சக்தியை கொடுத்தானோ அதே போன்று ரூஹுக்கும் சக்தியை கொடுத்திருக்கிறார். அவர்கள் நினைத்தவாறு சுவர்க்கத்திலும் வானத்திலும் பூமியிலும் நினைத்த இடத்திற்கு சுற்றி வருகிறார்கள். யாரெல்லாம் அவர்களுக்கு உதவி தேடுகிறார்களோ அவர்கள் அந்த மக்களுக்கு உதவி செய்வார்கள் என்ற செய்தியை தஃசீரே மல்கரி என்ற கிரந்தத்திலே எழுதி வைத்திருக்கிறார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அதே நேரத்தில் யாருக்கு அதிகமாக அவருடைய உதவி கிடைக்கிறது என்று சொல்லும் போது லம்மாத் என்ற கிரந்தம், மிஷ்காத்துடைய சரகு, அதிலே அவருடைய ஆசிரியர் சொல்லுகிறார், யாருக்கு வழிமார்களுடைய நெருக்கமும் நேசமும் அதே போன்று உதவிகளும் அதிகமாக கிடைக்கும் தெரியுமா? அவர்கள் சொல்லுகிறார்கள், யாரெல்லாம் ஜியாரத்திற்கு செல்லும் போது மரியாதையோடு மிகவும் கண்ணியத்தோடு, எந்த அளவுக்கு கண்ணியத்தோடு செல்லுகிறார்களோ, எந்த அளவுக்கு மரியாதையோடு செல்லுகிறார்களோ அந்த அளவுக்கு அவர்களுக்கு அவர்களுடைய ஃபைல் கிடைக்கும், அவருடைய ரஹ்மத்து கிடைக்கும், அவருடைய அருள் கிடைக்கும் என்று லம்மாத் என்று சொல்லக்கூடிய கிரந்தத்துடைய ஆசிரியர் சொல்லி காட்டுகிறார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, ஜியாரங்களுக்கு செல்லும் போது, மஸார்களுக்கு செல்லும் போது மிக மரியாதையோடு செல்ல வேண்டும். நம்முடைய வீட்டை போன்று சென்று விட்டு வரக்கூடாது. ஒரு அல்லாஹ்வுடைய நேசர், மரியாதைக்குரியவர், அல்லாஹ்வினால் கண்ணியப்படுத்தப்பட்டவர், அந்த மனிதரிடத்தில் செல்லுகிறோம் என்ற எண்ணம் உள்ளத்திலே இருக்க வேண்டும். அந்த மரியாதையோடு செல்ல வேண்டும். அந்த மரியாதையோடு சென்றால் அவர்கள் அந்த அளவுக்கு நம்மை பார்ப்பார்கள், அந்த அளவுக்கு அவர்களுடைய நேசம் நமக்கு கிடைக்கும், அந்த அளவுக்கு அவர்களுடைய அல்லாஹ்வின் புறத்தினால் அவர்களில் இருந்து நமக்கு நிறைய ரஹ்மத்துகள் வந்து கொண்டே இருக்கும். கண்ணியத்துக்குரியவர்களே, ஆனால் நிறைய இடங்களில் ஜியாரங்களை பார்க்கிறோம். ஜியாரங்கள் எல்லாம் மிக மோசமான முறையில் வைக்கப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். ஜியாரங்களுக்கு செல்லக்கூடிய நிலைகளை பார்க்கிறோம். அவர்கள் தங்களுடைய வீட்டிற்குள் செல்வதை போன்று செல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, ஜியாரங்கள் இருக்கக்கூடிய இடங்கள் மரியாதையான இடங்கள், மகிமையான இடங்கள். அந்த இடத்திலே மகிமையோடும் மரியாதையோடும் செல்ல வேண்டும். அதே நேரத்தில் நாங்கள் நிறைய மனப்பொருள்களை அந்த இடத்திலே பாவிக்க வேண்டும். நமக்கு முடியுமானால் நிறைய மனப்பொருட்களை இந்த இடத்திலே போட வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பள்ளி வாயிலை பற்றி சொல்லும் போது,
கண்மணி ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், ஜும்மாவுடைய தினத்திலே நீங்கள் நிறைய மணப்பொருட்களை போட்டு பள்ளிகளை மணமாக்குங்கள் என்று சொல்லுவார்கள். கண்மணி ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காட்டி இருக்கிறார்கள். இன்று குந்திரிக்கம் போடுவது, சாம்பிராணி போடுவது, இவைகள்லாம் சிறுக்கு என்று ஒதுக்கப்பட்டு விட்டது. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், மணப்பொருட்களை போட்டு புகையை உண்டாக்குங்கள், பள்ளிகளை மணமாக்குங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். இன்று வரைக்கும் காபத்துல்லா ஷரீஃப், மதீனா ஷரீஃப்களிலே உகூர் என்று சொல்லக்கூடிய அந்த மணப்பொருள் போட்டு மணமாக்கப்படுவதை பார்க்கிறோம். ஆயிஷா அம்மையார் அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் தங்கம் வெள்ளிகளை தர்மமாக கொடுப்பதை விட புனிதமான காபத்துல்லா ஷரீஃபிலே புகை போடுவதை நான் விருப்பமாக கருதுகிறேன் என்று சொல்லுகிறார்கள். தங்கம் வெள்ளிகளை தர்மமாக கொடுப்பதை விட புனிதமான காபத்துல்லா ஷரீஃபில் மணப்பொருட்களை போட்டு அதனை மணமாக்குவதை நான் விரும்புகிறேன் என்று ஆயிஷா அம்மையார் அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்துல்லா இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த உலகத்திற்கு மேல் இருக்கும் காலமெல்லாம் ஒவ்வொரு நாளும் காபத்துல்லாவிலே அவர்கள் மனங்களை போட்டு மனத்தை ஏற்படுத்துவார்கள். அதே போன்று சையதுனா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கண்மணி ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னுடைய புனித பள்ளி வாயில் மஸ்ஜிதுன் நபவியிலே ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளும் மணப்பொருள்களை போட்டு மனம் உண்டாக்குவார்கள், புகை உண்டாக்குவார்கள் என்ற செய்தி புனிதமான ஹதீஸிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த நிறைய ஊர்களில் எத்தனையோ பேர்களுக்கு டெங்கு பிடித்திருக்கிறது. அதே போன்று நிறைய நோய்கள், வைரஸ் நோய்கள் பிடித்திருக்கிறது. அந்த ஊர்களிலே போய் பாருங்கள், நிறைய குந்திரிக்கங்கள், சாம்பிராணிகள் போட்டு புகை பிடிப்பார்கள். யார்? கண்மணி ரசூலுல்லாஹ் சொன்னதற்காக வேண்டியா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் என்பதற்காக வேண்டியா? இல்லை, அல்லாஹ்வுடைய தூதருடைய சொற்கள் எல்லாம் புறக்கணிக்கப்பட்டு விட்டது. பிஎச்ஐ வருகிறார்கள், வந்து சொல்லுகிறார்கள், நீங்கள் சாம்பிராணி போடுங்கள், அதே போன்று குந்திரிக்கங்கள் போடுங்கள், நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். எல்லோருடைய வீட்டிலும் புகைகள் மணக்கிறது, குந்திரிக்கங்கள், சாம்பிராணிகள் போடப்படுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, இவைகள் ஒன்றும் வரக்கூடாது, நோய்கள் தொட்டக்கூடாது, அத்துணை பேர்கள் மனமாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் கண்மணி ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அன்றே சொல்லிவிட்டார்கள். அவைகளெல்லாம் புறக்கணிக்கப்பட்டதினால் தான் இன்று ஒவ்வொரு ஊர்களிலும் நோய்களினால் தாக்கப்பட்டு மக்கள் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, கண்மணி ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு வார்த்தையை சொன்னால் அதற்கு பின்னால் நிறைய செய்திகள் இருக்கிறது, நமக்கு விளங்க முடியாத செய்திகள் எல்லாம் இருக்கிறது. எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் காட்டி தந்ததுதான் நமக்கு வழி. அல்லாஹ்வுடைய நேசர்கள் காட்டி தந்ததுதான் நமக்குரிய வழி. எந்த இடங்களில் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், இறைநேச செல்வர்கள் இவர்களெல்லாம் இருக்கிறார்களோ அந்த இடத்திலே அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்கக்கூடிய இடங்கள், நமக்கு துஆக்கள் அங்கீகரிக்கப்படக்கூடிய இடங்கள், அந்த இடத்தை நாடி செல்லுங்கள். உலகத்துடைய நோக்கத்திற்காக வேண்டிய அந்த இடத்தை நாடி செல்வது, அல்லாஹ்வுக்காக வேண்டி நாடி செல்லுகிறோம். யார் அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒருவரை நாடி செல்லுகிறார்களோ நாளை கியாமத்து நாளையில் அரசுடைய நிழலிலே அவர் இருப்பார் என்ற செய்தியையும் கண்மணி ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, அந்த கூட்டத்தில் நாம் ஆகுவதற்கு எல்லாம் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா நம்ம துணை பேர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய குற்றம் குறைகளை மன்னித்தருள்வாயாக. நம்முடைய உற்றார் உறவினர்கள், உஸ்தாத்மார்கள், மனைவி மக்கள் அத்துணை பேர்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ், நம்முடைய தொழில்களை பரக்கத்தை செய்தருள்வாயாக. யா அல்லாஹ், நாங்கள் மரணிக்கும் தருவாயில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திரைக்கலிமோடு எங்களை மரணிக்க செய்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய உயிர் பிரியும் போது கண்மணி ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை நேராக கண்டுகொண்டு நம்முடைய உயிர் பிரிவதற்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. எங்களுடைய வஃபாத்துக்கு பின்னால் அந்த கண்மணி ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோடு சுவர்க்கத்திலே உண்டாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வாயாக. நரக படுகொலியை விட்டு நம்ம அத்தனை பேர்களையும் பாதுகாத்தல்வாயாக. வமா அலைனா இல்லல் பலாஉல் முபீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.